துரோகம் செய்த அண்ணாமலை சற்றுமுன் பாஜகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த விஜயதாரணி. ஸ்டாலின் கொடுத்த எம்பி பதவி வெளியான அதிர்ச்சி தகவல். விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார். அவருக்கு கன்னியாகுமரி தொகுதியில் எம்பி பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்போ மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் இடம்பெறவில்லை என்பதும் அவரது அதிருப்திக்குரிய காரணமாக அமைந்திருந்தது. விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு தலைமை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மரகதம் சந்திரசேகருக்கு பிறகு 40 ஆண்டுகளாக எந்த பெண்ணும் முக்கிய பதவியில் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல பாஜகவில் பெண்களுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டது. எனவே நான் அதில் நம்பிக்கை கொண்டேன். ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் பார்த்தால் 2 வாரங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்த அவர் மத்திய தலைமை எனக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கும் என்று உறுதியளித்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். விஜயதாரணி தனது எதிர்கால அரசியல் பயணத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்க உறுதியளித்துள்ளார் என்பது தற்போது அதிர்ச்சி அலைவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜகவிற்காக தேர்தல் பணிகளை மேற்கொண்ட விஜயதாரணி ஒரு கட்டத்திற்கு பின் அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். ஒரு எம்எல்ஏ பொறுப்பை விட்டுவிட்டு வந்த எனக்கு இதுவரை எந்த பதவி அளிக்கவில்லை என்று பாஜக மேடையிலேயே பேசியிருந்தார். இதற்கிடையே டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்தார். தமிழக பாஜக நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த அவர் திடீரென சிறிது நாட்கள் முன்பு நைனா நாகேந்திரன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, கருநாகராஜன், சசிகலா புஷ்பா, சரத்குமார், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு பதவி பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டது. அந்த பட்டியலில் கூட காங்கிரசின் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை என்பது பெரும் வருத்தத்திற்குரியது. விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதியளித்துள்ளதாம். மீண்டும் அதிருப்தி வராத அளவிற்கு பதவி அளிக்கப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நல்ல பொறுப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் நான் இருந்து வருகிறேன் என்று விஜயதாரணி கூறியிருக்கிறார். இந்த வேளையில்தான் பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கட்சியில் இணைந்தவர்தான் விஜயதாரணி. தற்போதோ அவரும் மாற்றப்பட்டுள்ளதால் விஜயதாரணி ஏமாற்றப்பட்டுள்ளார் என்றே சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாஜகவில் இணைந்து அவருக்கு பதவி கொடுக்காததால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே விரக்தியோடு விஜயதாரணி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் அதற்காக ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது.